வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கறிக்குழம்பு டேஸ்ட்ல ரொம்பவே சுவையா ஒரு பொடலங்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சட்டியை வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு சின்ன துண்டு, எல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூட ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுட்டு நம்ம பொடலங்காவை ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பொடலங்காவை கட் பண்ணி வச்சிருக்கோம், சேர்த்திடலுங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இது நல்லா வதங்கட்டும். பொடலங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. தேவையான அளவு கூட உப்பு போட்டு நம்ம ஒரு பெரட்டி விட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ள தேங்காய் வரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்து ஒரு 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கிட்ட கசகசா சேர்த்திக்குங்க. பொட்டுக்கடலை சும்மா 1 ஸ்பூன் போட்டுக்குங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் ஊத்திடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொடலங்காய் குழம்பு இப்போ ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது கிட்டத்தட்ட கறிக்குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.